அன்புள்ளம் கொண்ட அம்மன் அருள் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்குது. இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி நைட்டு 10 மணியை போல பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி நடக்கிறதுனால 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போகுது, இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம், எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம், எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் போய் பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போகுது. இந்த 6ஆம் இடத்துக்கு போறதுனால என்ன நடக்க போகுதுன்னா, முதலில் உடல்நிலையில் கவனம். உங்க உடம்ப நீங்க கண்டிப்பா கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களை வேலைக்காரங்கள்ட்ட நீங்க கவனமா கையாளணும். ஏன்னா அவங்க உங்களை இந்த நேரத்துல கவுத்து விடுற மாதிரி உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அவங்க உங்களை கெடுக்கணும்னு நினைக்கல, ஆனா அவங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் ஸ்லோவாகிறதுனால உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையில இருக்கு. அதே மாதிரி 40 வயதினை தாண்டின துளாராசினரா இருக்கும் பட்சத்தில் எது வேகமா செரிக்குமோ, எந்த உணவை நம்ம சாப்பிட்டா வேகமா செரிக்குமோ அந்த உணவை மட்டும்தான் எடுத்துக்கணும். தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வயிற்று செரிமான பிரச்சனை அதனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாக்க வைக்கும். அதே மாதிரி செரிமானம் ஆகாம கழிவு பகுதிகளில் சில சமய பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்து சனி 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குது. 12ஆம் இடக்கும் போதெல்லாம் மருத்துவ செலவை கொண்டு வரும்ல, அந்த மாதிரி மருத்துவ செலவுகளை கொண்டு வராம பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை. அதே மாதிரி சொத்து ரீதியான பிரச்சனைகள் வரலாம். பூர்வீக சொத்து, அதுவும் பூர்வீக சொத்து, எங்க தாத்தா காலத்து சொத்து இப்ப பிரச்சனைக்கு வருது அப்படின்னா சமரசமா பேசி முடிவுக்கு கொண்டு வாங்க. நீங்க அதுல ஏதாவது என்னால முடியும்னு நீங்க செய்ய போனீங்கன்னா நிச்சயமா அது கோர்ட்டு கேஸு வில்லங்கம்ங்கிற மாதிரி எழுக்கும். ஏன்னா 4ஆம் இடம் தான் சொத்தை குறிக்கும், 5ஆம் இடம் தான் பூர்வீக சொத்துக்களை குறிக்கும். இந்த 4ஆம் அதிபதியும் சரி 5ஆம் அதிபதியும் சரி சேர்ந்து 6ஆம் இடத்துக்கு போறார். அதாவது உங்களுக்கு 4, 5க்குரியவர் சனிங்கிறனால அவர் 6க்கு போகும்போதுல சொத்து ரீதியான பிரச்சனைகள், பிள்ளைகள் ரீதியா பிரச்சனைகள், மன உளைச்சல், இந்த மாதிரி தன்மையை ஏற்படுத்தும். இது ஏன் கோர்ட்டு கேஸ் வரையும் போகாம பாத்துக்கன்னு சொல்றேன்னா, சனி 6ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடங்கள் 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படிங்கும் போது உங்களோட செயல்பாடுகள் பூரா தப்பா வேகப்பட்டு நீங்க எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். சிம்பிளா ஒரே சொல்யூஷனா எனக்கு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, வேகப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நிதானமா போங்க. அவசரத்தனமா நீங்க போனீங்கன்னா அது கோர்ட்டு கேஸ் வில்லங்கம் பிரச்சனை அப்படி இப்படின்னு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பெருசாயிரும். அதனால யாரா இருந்தாலும் துளாராசினர் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. அடுத்தது இளம் வயதினரா இருக்கும் பட்சத்தில் காதல் தொல்லைகள், காதலால உங்களுக்கு மனமுறிவு ஏற்படும், மன சங்கடங்கள் உண்டாகும், லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க கவனமா பாத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அமைதியா விட்டு கொடுத்து போங்க. 6ஆம் இடத்து சனி சூப்பரா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்பாங்க. யாருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். 4, 5ஆம் இடத்துக்குரியவர் 6க்கு போகும்போதுல தேவையில்லாத மன உளைச்சல்கள் உண்டாகும். அதெல்லாம் கவனமா நீங்க பாத்துக்கணும். மற்றபடி தொழில் ரீதியா நல்லா இருக்குமா, ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அங்க குரு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலேயே உங்களுக்கு இது ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சி. வேலையாட்கள் இல்லாம நானே முதலாளி நானே தொழிலாளி இருப்பீங்க பாத்தீங்களா ஒரு சிலர், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம் இது. வேலையாட்கள் தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்களே ஒழிய நீங்க நல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தை அனுசரிச்சு ஓட்டுவீங்க. திருமண வயதினரா இருக்கும் பட்சத்தில் திருமணமே நடக்கும், நல்ல இடத்துல இருந்து பொண்ணு வரும், அதுல எல்லாம் பாதிப்பு இல்லை. அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது எந்த வகையான பாதிப்பும் இல்லாம அவ்வளோ அற்புதமா இருக்கு. பொருள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுற இடம் வீடு சொத்து சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கை. அதே மாதிரி வீடு சார்ந்த விஷயத்துல எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்ப நீங்க ஸ்டெப் எடுக்கலாம். அதே மாதிரி யாராவது வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோன் போட்டு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க. இந்த நேரத்துல எடுக்கிற ஸ்டெப்பு உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை தரும். நிச்சயம் அந்த லோனையும் உங்களால கட்ட முடியும், அந்த வேலையை நீங்க பார்க்கலாம்.
ஹவுசிங் லோன் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அந்த லோன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலைக்கு இருக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது உங்களுக்கு கை கூடும். ஏன்னா 6ஆம் இடம் தான் அடிமை தொழிலை குறிக்கிறேன்னா, அந்த இடத்துக்கு சனி வரும்போது வெளியில போய் நான் வேலை பார்க்க போறேன். யாருக்கு தெரியும், ஏற்கனவே வேலைக்கு இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்திருப்பீங்க, திரும்ப வெளிநாட்டுக்கு போற சூழ்நிலை இருக்கா? ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கங்க. ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் போதுல அந்த வெளிநாடு போற தன்மை வந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது உங்களை வெளியில கூட்டிட்டு போகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, நல்லபடியா இருக்கு. பொருள் வரத்து வெளியில போனவங்களுக்கு நல்லா இருக்கும், உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு சற்று பாதிப்புக்கு உண்டாக்கும். அதே மாதிரி குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் பள்ளிக்கு போற குழந்தைகள் கவனம். அந்த ஸ்கூலிங் லெவல்ல இருப்பீங்கல்ல, நீங்க படிப்புல கொஞ்சம் சறுக்குவீங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி போய் 6ல உட்காருங்கும் போதுல படிப்புல கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும், பாதிப்புக்கு ஏற்படும். அதே மாதிரி 60 வயதினை தாண்டியவர்களா இருக்கும் பட்சத்தில் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடும். ஏன்னா 5ஆம் அதிபதி போய் 6ல உட்கார்ந்து இருக்கனால இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடும். அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க. 60 வயசுக்கு மேல இருக்கீங்களா, எது செரிக்குமோ அதை சாப்பிடுங்க, வாக்கிங் போங்க. இல்லையா உங்களால என்ன ஒரு மூமெண்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த மூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா 6ஆம் இடத்து சனி உடல்நிலையை பாதிக்குமே ஒழிய வேற மாதிரி எல்லாம் பாதிக்காது. மற்றபடி குடும்ப ரீதியான ஹையர் கிராஜுவேட் போறவங்க, பிஜி யூஜி இந்த மாதிரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு, அற்புதமான காலம். நல்ல நினைச்ச காலேஜுக்கு போவீங்க, நினைச்ச படிப்பை படிப்பீங்க. ஸ்கூலிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு ஒழிய ஆல்ரெடி அரியர்ஸ் வச்சிருப்பாங்க யூஜில இருக்கும் போதுல அந்த அரியர் கிளியர் ஆகும். ஆனா இந்த நேரத்துல கிளியர் ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு போகும்போதுல அந்த பாதிப்புகள்லாம் வேணும். தடை தாமதம் விலகும். தடை தாமதம் இது சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா பொருள் சார்ந்த விஷயத்துக்கு பாதிக்கும். நான் என்ன சொல்றேன், பொருள் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கும், உடல் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கும் முடியும். மற்றபடி உங்க ஃபேமுக்கு உங்க நேமுக்கு ஒரு பாதிப்பு வருமானு கேட்டா அதெல்லாம் இருக்காது. ஆனால் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு பாதிக்கப்படும். அதை பாத்துக்கங்க. ஸ்போர்ட்ஸ்ல பேர் வாங்குவீங்க, ஆனா படிப்புல மந்தம் அப்படின்னு பேர் வாங்குவீங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டுத்துறையில இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி போறனால எதிலும் கவனம். வண்டி வாகனத்துல போகும் போதுல கவனம். 4ஆம் அதிபதி 6ல போயிருக்கிறனால வேகமாலாம் போகணும்னு நினைக்காதீங்க. ரூல்ஸை மோஸ்டா கவர்மெண்ட் போடுற ரூல்ஸை மோஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்மெட் போட்டுக்கங்க, தப்பு இல்லை. காரணம் என்ன, 4ஆம் அதிபதி 6ல வண்டியில போயிட்டு இருக்கும் போதுல பாதிப்புக்கு உண்டான தன்மை அதெல்லாம். அதே மாதிரி கார்ல போறீங்களா, சீட் பெல்ட் போட்டு போங்க, தப்பு இல்லையே. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சு நீங்க பாட்டுக்கு ஃபார்முலா போய்கிட்டே இருங்க. அதே மாதிரி திருமண வயதினரா இருக்கும் பட்சத்தில் திருமணம் பண்ணலாம். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் உடல்நிலை கவனம். மனைவியின் உடல்நிலை காரணமாக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற தன்மை ஏற்படும். அதனால அவங்க உடம்பை எச்சரிக்கையா பாத்துங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் இதான் பண்ணணுங்கிற தன்மை வருது, ஜனனகால ஜாதகத்துல கொஞ்சம் பாதிப்பா இருக்கு 5ஆம் இடம், இப்படி இருக்கவங்க நான் என்ன பண்றதுன்னு கேட்டா இந்த நேரத்துல நெகட்டிவான விஷயத்துக்கு ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா சனி தான் நெகட்டிவ். அவர் 6ஆம் இடத்துக்கு போகும்போது கெட்டவன் கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையில வரும்போது உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களும் அற்புதமா அமையும். ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு இயற்கை இல்லாம செயற்கை முறையில கொண்டு வரவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். அதே மாதிரி வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம். வக்கீல் துறையில இருந்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு நீங்க ரெடியா உட்கார்ந்து இருக்கலாம். யாராவது ரொம்ப நாள் ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்குன்னு கூட நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி நல்லது பண்ணும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து எந்த வேலைகள்ல பாக்குது, 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பாக்குது. அப்படிங்கும் போது உங்களோட செயல்பாடுகள் உங்களோட திறமை பூரா வெளியில அதுல எஃபோர்ட் எல்லாம் கொட்டி அதை கொண்டு வரீங்க. அதே மாதிரி போலீஸ் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இது. இந்த சனி பயிற்சியானது ஒரு உயர் பதவியையோ உயர் அதிகாரத்தையோட நட்பையோ, உயர் பதவியை கொடுக்குதோ இல்லையோ உயர் அதிகாரிகளின் நட்பை கொடுக்கும். உங்களை ஒரு நம்பிக்கையான ஆட்கள் அப்படிங்கிற அளவுக்கு நம்புவாங்க. அந்த திறமையெல்லாம் இருக்கு. அதாவது ரிஸ்கான சூழ்நிலையில வாழ்றவங்களுக்கு ஒரு அற்புதமான சனி பயிற்சி இது. இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிஷல சித்திரை நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை வேண்டும். ஏன் வண்டி வாகனம்னா நீங்க எப்பவுமே வேகமா இருப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள். அந்த வேகத்தை வண்டியில காட்டணும்னு அவசியம் இல்லை, வேற எதுலையாவது காட்டுங்க. வண்டியில காட்டி தேவையில்லாம உடனே வேகத்தை வேற எதையாவது காட்டினா ஆளுகளுக்கு மேல காமிச்சிடாதீங்க, அப்புறம் அதுவும் கோட்டை கேஸ் பிரச்சனைன்னு வரும்.
அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சற்று பாதிப்பா இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வயதினரா இருக்கும் பட்சத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சற்று பாதிப்பா இருக்கும். கல்யாணம் ஆக போது, கல்யாணம் பிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொண்ணுகிட்ட பேசாதீங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் பேசுங்க. அதுக்கு முன்னாடி பேச வேண்டாம். பேசுனீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அதனால கவனமா இருங்க. வேற எதுவும் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போற மாதிரி தன்மை ஏற்பட்டுச்சுன்னா ஸ்டெப் எடுத்து வேலையை பாருங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற நேரம் உங்களுக்கு இப்ப நடக்குது. அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது வருமானம் சற்று பாதிப்பு. கைக்கு வர வேண்டிய பணத்தை லாக் பண்ணும். என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, வேணா உடல் ரீதியான பாதிப்பு உங்களுக்கு இல்ல, ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியமே இருக்காது உங்களுக்கு. ஆனால் அந்த வருமானத்தை லாக் பண்ணி வைக்கும். நான் சொன்னேன்ல, வேலையாட்கள் மூலியமா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன் இந்த வீடியோட ஆரம்பத்துல. அதெல்லாம் உங்களுக்கு தான். கவனமா இல்லாட்டி உங்களோட வேலையாட்களே உங்களை ஏமாத்திடுவாங்க. அதனால தொழில்ல கவனமா நேர்த்தியா இருக்க பாருங்க. தொழில் ஸ்தானம் மட்டும்தான் உங்களுக்கு பாதிக்குதே ஒழிய மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது. கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருந்தா கூட அது உங்க பக்கம் சாதகமா வந்துடும். ஆனா வருமானத்தை கொடுக்குற தொழில அடிச்சிடும். அதனால அதுல கவனமா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் கொஞ்சம் தாமதம் ஆகும், தாமதப்படுத்தும். எல்லா வேலையும் என்னடா இப்ப பண்ணணும்னு நினைச்சா இப்ப பண்ண முடியலையே. இப்ப ஒரு மேரேஜா இருக்கட்டும், கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் 3 மாசத்துல நடக்க வேண்டிய விஷயத்த 6 மாசம் கழிச்சுதான் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா சனியானவர் உங்களை தாமதப்படுத்தித்தான் வேலை செய்வார். உங்களோட முழு பொறுமையும் சோதிச்சு வேலை செய்வார். அதே மாதிரி உங்களோட செயல்பாடுகள் பாதிக்கும். நீங்க உங்களோட செயல்பாடுகளாலே பாதி பிரச்சனை வரும். தாயாருடைய உடல்நிலை ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க. வேணா தாயாரோட உடல்நிலை உங்களுக்கு பாதிக்கப்படும். ஏன்னா 4ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்படும். அதே மாதிரி சொத்து சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தான். சொத்து சார்ந்த விஷயங்கள்ல கவனமா நீங்க கையால விட்டீங்கன்னா அது கோர்ட்டு கேஸ்ன்னு போறது உங்களுக்கு தான். அதனால எதிலும் கவனம், எச்சரிக்கை. எல்லாமே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்குமே இந்த துளாராசியை பொறுத்தவரை எல்லாருக்கும் கவனமா இருக்கும்னு எங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னேன். உடல் ரீதியா கவனம், பொருள் ரீதியா கவனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 6ஆம் இடத்து சனி மத்தவங்க நல்லா இருக்கும்பாங்க, நான் பெரிய அளவுக்கு சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற சனி உடலையும் மனதையும் பாதிக்கும், தடை தாமதம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இயல்பு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.